ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கோபி மஞ்சூரியன் ரெசிபிக்கு நான் கோபியை தண்ணி, மஞ்சப்பொடி, உப்பு சேர்த்துட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன். ஒரு 4 நிமிஷத்துக்கு வேக வச்சது கூட அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, வத்தப்பொடி, கரம் மசாலா, உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் ஆட் பண்ணி மேரினேட் பண்ணி எடுத்துக்கிறோம். மேரினேட் பண்ண கோபியை ஒரு 15 to 20 மினிட்ஸ் அப்படியே வச்சுக்கிறோம். இதை அடுத்து ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துக்கிறோம். சைடில் தனியாக வச்சுக்கிறோம். இன்னொன்று ஒரு பேனில் ஆயில் ஊற்றிட்டு அது கூட கார்லிக் ஆட் பண்ணுறோம். கார்லிக்கை நல்லா சார்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் வெங்காயமை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கிறோம். வெங்காயம் குக் ஆனதுக்கப்புறம் இது கூட அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டு ஒரு 1.5 தக்காளி கிட்ட நான் பேஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட வத்தப்பொடி, சீரகப்பொடி, மல்லிப்பொடி நான் ஆட் பண்ணிக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் மாவு தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம பொரிச்ச கோபி 65 இதில் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம டாஸ் அவுட் பண்ணி எடுத்தோம்னா நம்மளோட கோபி மஞ்சூரியன் ரெசிபி ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.